ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் அண்ட் ஷார்ட் ஃப்ரேசஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லா ஃப்ரேசஸையும் உங்கள் டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆங்கிலோஃபோன் பேஜை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், யூ நெவர் நோ. என்ன ஆகும்னே தெரியாதுன்னு சொல்லுவோம்ல, அங்கே யூ நெவர் நோ யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த சிச்சுவேஷன் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னே தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு யூ நெவர் நோ வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். இல்லை அவன் இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்கான், யாருக்கு தெரியும் அவன் நாளைக்கு ஒரு பெரிய குறும்புக்கார பையனாக வரலாம், இல்லை அவன் நாளைக்கு ஒரு பெரிய ஆளாக வரலான்னு சொல்லுவோம்ல, அங்கே யூ நெவர் நோ ஹி மைட் சர்ப்ரைஸ் எவ்ரி ஒன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன், வெயிட் அன்டில் யூ நோ. தெரிஞ்சுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, முழு கதையும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்கிற இடத்துல வெயிட் அன்டில் யூ நோ த ஃபுல் ஸ்டோரி. அவன் சைடையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசு. வெயிட் அன்டில் யூ நோ ஹிஸ் சைட். தேர்ட் ஒன், யூ நோ மீ. உனக்கு என்னை பற்றி தெரியும்ல, நான் எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பேசிடுவேன். யூ நோ மீ, ஐ ஸ்பீக் டைரக்ட்லி. உனக்கு தெரியும்ல, நான் எப்போவுமே லேட்டாக வர மாட்டேன். யூ நோ மீ, ஐ எம் நெவர் லேட். அதே மாதிரி உனக்கு தெரியும்ல, நான் எப்போவும் ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேனா. யூ நோ மீ, ஐ வில் ஆல்வேஸ் ஹெல்ப். இந்த மாதிரி உனக்கு தெரியும்லன்னு சொல்கிற இடத்துல யூ நோ மீ யூஸ் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன், அதே மாதிரி ஐ நோ யூ. எனக்கு உன்னை தெரியும், எனக்கு தான் உன்னை தெரியுமே, நீ லாஸ்ட் மினிட்ல தான் படிப்பேன்னு சொல்லிட்டு. ஐ நோ யூ, யூ வில் ஸ்டடி அட் த லாஸ்ட் மினிட். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும்போது எனக்கு தெரியும் நீ இதை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன்னு. ஐ நோ யூ, யூ won't மிஸ் திஸ். ஸோ இந்த மாதிரி உன்னை எனக்கு தெரியும்னு சொல்கிறதுக்கு ஐ நோ யூ. அதுவே என்னை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ நோ மீ. ஃபிஃப்த் ஒன், யூல் நோ சூன். சீக்கிரமே தெரியும். ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அங்கெல்லாம் யூல் நோ சூன் அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நீ இப்போ எடுத்திருக்கிற டெசிஷன் ரொம்ப நல்லதுன்னு உனக்கு பின்னாடி தான் புரியும் பாரு அப்படின்றதுக்கு யூல் நோ சூன் தட் திஸ் இஸ் த குட் டெசிஷன். இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது, ரிசல்ட்லாம் வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, யூல் நோ சூன் ஒன்ஸ் த ரிசல்ட் கம்ஸ். லாஸ்ட் ஒன், யூ நோ ஹவு இட் கோஸ். உனக்கு தெரியும்ல, இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணால் லாஸ்ட் மினிட்ல பிளான்லாம் சேஞ்ச் ஆகும்னு. You know how it goes when friends meet. அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல என்ன நடக்கணும்னு உனக்கு தெரியும்ல, you know how it goes at the last minute. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த ஃப்ரேசஸ் எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஸோ யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களோட இங்கிலீஷை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நீங்கள் இப்போ தான் எங்கள் பேஜை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் டெய்லி லைஃப்க்கு தேவைப்படுற இங்கிலீஷை கற்றுக்க ஆங்கிலோஃபோன் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Anglophone, your phone is your English teacher.